மகுடம் திரைப்படம் மாசா கிளாஸா இல்லை இந்த திரைப்படம் வேஸ்டா? இந்த திரைப்படத்தை பார்த்த மக்கள் அத்தனை பேரும் நடிகர் விஷால் அவர்களுக்கு பணத்தை திருப்பி தருவாரா அப்படி இந்த திரைப்படத்தில் அவர் என்னதான் பண்ணார்? ஐயோ அவர் நடிக்க மட்டும் வேலையை பார்க்க சொல்லுங்கப்பா, இதை செஞ்சு டைரக்ஷன் பக்கம் வந்துடுவானாப்பான்றாங்க. அப்படி அவர் என்னதான் பண்ணார் அந்த திரைப்படத்தில்? அப்படி என்னதான் சொன்னார்? வாங்க பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பேஜி. இன்னைக்கு தேட்டர் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் நடிகர் விஷால் அவர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் மகுடம் படத்தோட திரையம்சனம். இந்த திரைப்படத்தில் நடிகர் விஷால், அஞ்சலி, துஷாரா, ஜெயபிரகாஷ், ஜான் விஜய் மற்றும் பல நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் மகுடம். இந்த திரைப்படத்தோட கதை ரவி அரசு. இந்த திரைப்படத்தோட திரைக்கதை டைரக்ஷன் நடிகருமான டைரக்டர் விஷால். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், இசை ஜிவி பிரகாஷ். இந்த திரைப்படத்தில் கதைன்னு பார்த்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் விஷால் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அவருக்கு ஒரு காதல் வச்சு திருமணம் பண்ணிக்கிறாரு துஷாராவை. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. கதாநாயகோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்வளோ உத்தரவு போடுறாரு, தம்பி ராமையா தான் அந்த கேட்டு பண்ணுறாரு, எவ்வளோ உத்தரவு போடுறாரு, அதில் கார் கம்பல்சரி இருக்கணும், அந்த கார் இருந்தால் தான் நான் உங்களுக்கு கட்டியே கொடுப்பேன் அப்படின்றாரு. ஏதோ ஒரு கதாநாயகி கூடவே சேர்ந்து போய் சொல்லிக்கிட்டு அவரும் காரை வாங்குறாரு. கார் வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, கார் வாங்க முடியல. கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, கார் வாங்கிறதுக்கு ஒரு பணத்தை 4 லட்ச ரூபா சேர்க்குறாரு. அந்த 4 லட்ச ரூபா எடுத்துன்னு போய் கார் வாங்கணும் பார்த்தா இவரோட மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் ஒர்க் பண்ணுறாரு. இவரோட இன்சென்டிவ் எல்லாத்தையும் சேர்த்தா கூட மிஞ்சி போனால் ஒரு 27,000 ரூபா தான் அவருக்கு சேலரி வரும். ஆனால் இந்த சேலரியில் வேறு நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே சிவில் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, உங்களால் கார் எதுவும் ஃபைனான்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல அவர் அசிங்கம் பண்ணினே அனுப்புகிறாங்க. இவங்க ஃபேமிலியோடு போகிறாங்க. அந்த சீன் ஏதோ கொஞ்சம் லைட்டாக நமக்கு ரசிக்கிற மாதிரியே இல்லை, பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஏதோ இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேமிலியோடு போகிறாங்க. கார் வாங்கும்போது அந்த கார் ஷோரூமில் அவங்கள உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஷோரூமாக போகிறாங்க, ஒவ்வொரு ஷோரூமாக கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, கார் கடைசி வரைக்கும் வாங்க முடியல, ஷோரூமில் அசிங்கம் பண்ணி அமைச்சிடுறாங்க. இது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கே ஃபேமிலியாக வரீங்களா, இல்லை ஒவ்வொரு காரை எடுத்து ஒரு டிரைவ் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சுற்றி ஒரு ரவுண்ட் போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஷோரூமில் நடிகர் விஷாலை அசிங்கம் பண்ணிடுறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு குறைன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் செகண்ட் ஹேண்டில் BMW காரை வாங்கிட்டு நிற்கிறார். 1.5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னால் அவ்வளோ பணம் தர முடியாதுன்னு சொன்னவர் BMW கார் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது. எங்கேருந்து பணம் வந்தது? இதுக்கெல்லாம் காரணமே சொல்லலை, காரணத்தை அவர் காட்டவும் இல்லை. இந்த BMW அவருக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அவங்க திடீர்னு ஃபேமிலியோடு போகிறாங்க, திடீர்னு அந்த காரை ஒரு லாரி ஒரு அடித்து தூக்குது. அதில் கதாநாயகி செத்துடுறாங்க, அவரோட குழந்தை ஒரு சின்ன குழந்தையும் செத்துருது, அது ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். அந்த கார் வாங்கினதுனால அவருக்கு என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சு? இந்த திரைப்படத்தில் நீங்கள் தேட்டரில் பார்த்தா இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கதாநாயகன் விஷால் இருக்கார். விஷாலோட அப்பா அவரும் விஷால் தான், டபுள் ரோல் தான். ஓகேங்களா? இவங்க அப்பாவும் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் பிரிஞ்சு, ஒரு இஷ்யூஸ் எல்லாம் பிரிஞ்சு இவங்க தனித்தனியாக வாழ்கிறாங்க. அப்பாவுக்கு பையனுக்கு சம்மந்தம் இல்லாத அளவுக்கு இவங்க வாழ்கிறாங்க. அப்பாவோட கேரக்டர் மேக்கப் ஏதோ சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காரு, குரல் ஏதோ வாய்ஸ் நல்லா பேசிக்காரு. அவர் விஷாலை பொறுத்த வரைக்கும் ஏதோ நல்லா நடிச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த திரைப்படத்தில் தேவையில்லாத சீன்ஸுங்க, தேவையில்லாத ரைட்டர். காரணம் கதை ரவி அரசு, திரைக்கதை இயக்கம் நடிகரமான விஷால். முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்ஷன் பண்ணுறாரு. இப்படி ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணலாமா? 3 hour 5 நிமிஷம் படம். ஐயோ, தலையில் கை வச்சுக்கலாம் போது கேவலமாக இருக்குது, எங்களால் உட்கார முடியல. இந்த திரைப்படத்தில் 3 hour நீ என்னையா சொன்ன விஷால்? என்ன சொல்லி கிழிச்ச, என்ன சாதிச்ச? வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த திரைப்படம் என்ன இருக்குது? மேக்கப் ஒன்றுமே இல்லை. காஸ்டியூம்ஸ்லாம் எந்த விதமான கவர்மெண்ட் செலுத்தல. மேக்கப்லாம் ஏதோ சாதாரணமாக ஏதோ டப்பா போட்ட மேக்கப் மாதிரி திரு ஏகுது. இதெல்லாம் நிறைய யூடியூபர்ஸுங்க சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? நிறைய திரை விமர்சனம் பண்ணுறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் விஷால்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. நான் யாருக்கிட்டவும் பணம் வாங்கலைங்க. என்னோட திரை விமர்சனம் ஆனஸ்ட்டாக இருக்கும். நான் ஆனஸ்ட்டாக தான் பேசுவேன், ஆனஸ்ட்டாக தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு மட்டமாக இருக்குது. அவர் கேங்ஸ்டார்னு சொல்கிறாங்க. கேங்ஸ்டாரை விட்டுட்டு, கேங்ஸ்டார் தான் பண்ணுறாரு, கேங்ஸ்டாரை விட்டுட்டு நம்ம அஞ்சலிக்கு பின்னாடியே சுற்றி நிற்காரு. அவங்களோட கதாபாத்திரம் ஒரு மீன் வைக்கிறவங்க, மீன்காரி பின்னாடியே சுற்றுறாங்களே அப்படின்னு சொல்லி தேட்டரில் தலையில் கை வச்சுக்கிறாங்க. அப்படியே ஏதாவது ரசிக்கிற மாதிரி இருக்கா? எதுவுமே இல்லை. அது அஞ்சலி பேசுறது வெறுப்பாக இருக்குது. அதுவும் முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தாங்க அஞ்சலி. இப்போ கதாநாயகி அந்தஸ்தை இழந்துட்டாங்க. அந்தளவுக்கு குண்டு கட்டையாக இருக்குது.
நல்லாவே இல்லை. அவங்க துஷாரா வராங்க, அவங்க கதாபாத்திரத்தை பண்ணுறாங்க, அவங்க டப்புன்னு சுட்டுறாங்க, முடிஞ்சு போச்சு. எதுக்கு ஏன் எல்லாரையும் சாவடிக்கிறீங்க தேவையில்லாமல்? இந்த கதையில் சாவடிச்சு அப்படி என்ன சொன்னீங்க? ஒன்றுமே சொல்ல. ஒரு டீ கடையில் ஒரு சீன் இருக்குது, தேவையில்லாத ரைட்டர், தேவையில்லாத, அதாவது குய்யாமுட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குய்யாமுட்டித்தனமாக டைரக்டர் பண்ணிக்காரு நடிகர் விஷால். இத்தனை படம் நடிச்சிருக்காரு, ஒரு நடிகர் சங்க தலைவராக வேறு இருக்காரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட்டு. ரைட்டிங் டீ கடையில் ஒரு பையன் வந்து டீ கடையில் பையன் வந்து டீ எடுத்து தரான். அந்த டீ வந்து ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டவர் மேலே ஊந்துருது. அந்த டீ கொட்டவன் ஒன்றும் அவன் சாரி சொல்லணும், அவனை அந்த பையனை போட்டு அடிச்சிடறான். கடைக்கார ஓனர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சாரி கேட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். சராசரி மனுஷனாக இருந்தால் யாரும் அவன் என்ன பண்ணுறான், உடனே ஏய் நீ போடா, மறுபடியும் ஏதோ டீ நல்லா சுட கொதிக்க வச்சு அந்த டீ எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அந்த ஓனர் அவன் சட்டையில் ஊற்றுறான். இது என்னையா ரைட்ரு இது? விஷால் வந்து கெஞ்சிடாது, நீங்கள் போயிடுங்க சார், நீங்கள் போயிடுங்க சார். எதுக்கே தேவையில்லாத ரைட்டர். ஜிவி பிரகாஷோட இசை ஒரு இடத்துல கூட இல்லை. ஒரு தேசிய விருது வாங்கின மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் இசை மட்டமாக இருக்குது. எந்த ஒரு பேக்வர்டு மியூசிக்கும் நம்மளுக்கு சொல்ல முடியல, ரசிக்கிற மாதிரி இல்லை. டோட்டலாகவே மகுடம் படத்தை நம்ம பார்த்தா தேட்டை விட்டே ஓடிடணும், தலையில் கை வச்சு அழுகணும். நடிகர் விஷால் அவர்கள் மக்கள் ஒவ்வொருத்தரும் கேட்கப்பட்ட கேள்விக்கு எழுப்பப்பட்ட கேள்வி, எங்களுக்கு பண நஷ்டம் ஆயிடுச்சு, மென்டலி இந்த திரைப்படத்தை பார்த்து நாங்கள் ஷாக் ஆகிட்டோம், 190 ரூபா திருப்பி தரீங்களா கேட்குறாங்க. நடிகர் விஷால் திருப்பி கொடுத்துறீங்களா, நீங்கள் தான் ஸ்கூல் கட்டுறேன்றீங்க. இது பாருங்க, ஒருத்தர் படத்தை மக்கள் சுதந்திரம் இருக்குது. ஒரு படத்தை வந்து திரை விமர்சனம் பண்ணுறதுக்கோ, ஒரு படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கோ உண்டான உரிமை எல்லாம் இப்போ இருக்குது. ஏன்னா இப்போ அந்தளவுக்கு இப்போது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லாம் மீடியாலாம் வளர்ந்துருச்சு. அதை மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து வடபழனியில் ஒரு தேட்டர் இருக்குது. அந்த வடபழனி தேட்டரில் அந்த அளவுக்கு அவரை போட்டு படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னதுக்காக கிளிக்கிறான் ஒரு விஷாலோட ரசிகர் ஒருத்தர் வந்து. எத்தனை பேர் சார் நீங்கள் வந்து சட்டையை பிடிப்பீங்க, அடிப்பீங்க? இந்த திரைப்படத்தை யாருமே நல்லா இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாங்களாம் கேளுங்க. நல்லா இல்லைன்னு இந்த திரைப்படத்தை சொன்னாங்கன்ட்டு நான் எத்தனை பேர் நான் உங்களை போட்டு காட்டுறேன் பார்க்குறீங்களா? சுத்தமாக வேஸ்ட். கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி இருக்கு. படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் சார். நாங்கள் காமன் ஆடியன்ஸாகவே சொல்கிறேன், எனக்கு இந்த படம் பிடிக்கலைங்க. பாருங்கள், பிரச்சனை தெரியும். அதுக்கப்புறம் அவரோட சட்டையை பிடிங்க, ஓகேங்களா? அவர் நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாரு, நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். என்னோட கருத்து வந்தாங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. இந்த திரைப்படத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த திரைப்படத்தை போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, காசை கொடுத்து. நடிகர் விஷால் ஒரு படத்தை யாரும் பார்க்காதீங்க நண்பர்களே, சினிமா ரசிகர்களே, ஓகேங்களா? அதுக்கு வந்து விஸ்வநாதன் அண்ட் சன் அந்த திரைப்படமே மேலு. இந்த விஷால் படம் வேஸ்ட்டு. தயவுசெய்து நீங்கள் டைரக்டர் பண்ணாதீங்க. நடிகர் விஷால் அவர்களே, உங்கள் வேலை என்ன? நடிக்கிறது. அந்த நடிக்கிற வேலையை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. இன்னும் நீங்கள் இன்னும் கரெக்டாக செய்யலை, எந்த ஒரு விருதும் வாங்காமல் இன்னும் வந்து ஒரு நடிகர்னு ஒரு சரியான அந்தஸ்தை நீங்கள் இது பண்ணல, உங்களோட பேக்ரவுண்டை வச்சு முன்னுக்கு வர்றீங்க. ஸோ வந்து நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், வேறு எந்த வேலையும் பார்க்காதீங்க. டேரக்ஷன் வேலையும் தனியாக இருக்காது. ஏற்கனவே இந்த திரைப்படத்தை வேறு ஒருத்தர் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு, அவருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வந்துட்டு இருக்குது. அந்த மனஸ்தாபம் சண்டையில் அவர் விட்டுட்டு போயிட்டார். அவர் விட்டுட்டு போனோம், இந்த படத்தை எப்படி டேரக்ஷன் பண்ண தெரியாமல் நீங்களே திக்கு முக்காகி திரைக்கதை இயக்கத்தில் பண்ணி குழப்பம் பண்ணி மக்களை முட்டாளாக்கிட்டீங்க. இந்த திரைப்படத்தை பார்க்குற ஒவ்வொரு ரசிகரும் நடிகர் விஷால் அவர்களை கொட்டி தீக்குறாங்க. என்னையா மகுடுமா இல்லை மயிரான்னு கேட்குறாங்க, தெரியல எனக்கே. இணையா திரைப்படம் இது? விஷால் என்ன பெரிய மயிரான்னு கேட்குறாங்க, ஒன்றும் புரியல, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி திரைப்படத்தெலாம் நீங்கள் டைரக்ஷன் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏதாவது தப்பாக இப்போ ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க, யாரோட மனசை நான் புண்படுத்தி பேசலை. இந்த திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக கொடுக்க விரும்புகிறேன். அதனால தான் நடிகர் விஷாலை மயிரான்னு கேட்டேன். தயவுசெய்து இப்போ ஒவ்வொருத்தரும் பார்க்குற மக்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, ஓகேங்களா? இந்த வாரம் தேட்டர் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் மகுடம். தயவுசெய்து யாரும் தேட்டருக்கு போகாத மக்களே.